Hello my dear student, welcome back to my channel student. So இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பக்கோ பேச போட வந்த பண்ண ஸ்டூடெண்ட் 10th சரி 12th சரி ரிசல்ட் பக்கோ சரி பேப்பர் வேல்யூஸ் பண்ண கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இல்லையா அதெல்லாம் நம்ம இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க சார் நம்ம ஸ்டார்ட் பண்ண சரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க சார் வச்சுக்கோங்க, லைக் பண்ணாமல் இருக்கீங்க லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வாழை பண்ணி இந்த மாதிரி அப்ளை பண்ண கால் பண்ணால் தெரிஞ்ச விஷயம் சரியா. ஸோ பேப்பர் வேல்யூஷன் பண்ண ஸ்டூடெண்ட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு சார். நேற்று தான் பண்ணால் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இது பண்ண எஸ்டாக்காம்னா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க சார் சரியா. ஸோ ரொம்ப பண்ணால் ரீபல்டாக கரெக்ஷன் பண்ணிட்டாங்க. ரீபல்னால் எப்படின்னா ஃபாஸ்ட்டாக தான் கரெக்ஷன் பண்ணிட்டாங்க சரியா. இந்த வாட்டி பண்ணால் ஒரு 6 days தான் பண்ணால் இந்த பேப்பர் வேல்யூஷன் பண்ணால் கேம்ப் பண்ணால் நல்லா போட்டாங்க. 10th சரி 12th சரி. ஸோ அது வந்து பண்ணால் ஃபாஸ்ட்டாக பண்ணால் கரெக்ஷன் பண்ணாங்க. நிறைய பண்ணால் ஒரு டீச்சர்கிட்ட பண்ணால் நான் பேசுகிறேன். டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பண்ண ஸ்டூடெண்ட் ஒரு 20 பேஜ் பண்ணால் எழுத்தாங்கன்னா ஸ்டூடெண்ட் வந்து பணம் ஒரு 60-70 கிட்ட பண்ணால் ரீச் ஆகிட்டாங்க சரி. ஒரு 30 கிட்ட பண்ணால் பேஜ் பண்ண எழுத்தாங்க. ஒரு 25-30 கிட்ட பண்ண எழுத்தாங்கன்னா வந்து பணம் ஒரு 80 கிட்ட பண்ணால் ரீச் ஆகும். 80 தான் சென்டமீட்டர் பண்ணால் ரீச் ஆகிட்டாங்க. அது மாதிரி சென்டம் பண்ணால் இதை வாட்டி பண்ண ஒரு 5-10% பண்ணால் அதிகமாக பண்ணால் ஸ்கோர் பண்ணிட்டாங்க. இது வாட்டி சொல்கிறாங்க சார். இது மாதிரி சரியா. அது மாதிரி சார் ஃபெயிலியர்ஸ் இது மாதிரி பண்ணால் இருக்கா இல்லையா அது மாதிரி நீங்கள் கேட்குறீங்கன்னா ஃபெயிலியர்ஸ்க்கு பண்ணால் ஒரு 5% சான்ஸ் இருக்குது. ஸோ 5-10% பண்ணால் சான்ஸ் இருக்குது. இது வாட்டி ஃபெயிலியர்ஸ் இருக்குது. கம்பேர்ட் டு லாஸ்ட் இப்போ அந்த வாட்டி ஃபெயிலியர்ஸ் பண்ணால் கொஞ்சம் குறைடாக இருக்குது. நான் பாஸ் பர்சன்ட் பண்ணால் ரொம்ப அதிகமாக இருக்குது. பண்ணால் 45-50 கிட்ட பண்ணால் நெக்ஸ்ட் பண்ணால் ஸ்கோர் பண்ணிட்டாங்க. ஸோ இது மாதிரி பண்ணால் சொல்லிட்டாங்க சரியா. ஸோ இதோட சூழ்நிலை பண்ண சொல்லி ரொம்ப ரீபல்டாக கரெக்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ பண்ணால் ஃபெயில் பண்ணக்கூடாதுங்க. நான் ஃபெயில் ஆகணும் இல்லை ஸோ பாஸ் ஆகிட்டாங்க. ஒரு சில பண்ணால் ஃபெயில் கூட நீங்கள் பை சான்ஸ் நீங்கள் ஆகிட்டீங்கன்னா சொல்லுங்கள் ஒன்றுமே நீங்கள் எழுதவே இல்லை. ஒரு 10 பேஜஸ் மட்டும் நீங்கள் எழுதிட்டீங்கன்னா டீச்சருக்கு பண்ணால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போது நீங்கள் ஃபெயில் தான் நீங்கள் ஆவீங்க. அது மாதிரி பண்ணால் டீச்சர் பண்ணக்கிட்ட சொல்லிட்டாங்க சரியா. ஸோ இதோட சூழ்நிலை பண்ண நீங்கள் பண்ண இந்த புரிஞ்சுட்டீங்க சார் சரியா. பட் ஒரு 10 பேஜஸ் மட்டும் நீங்கள் எல்லாம் யார் பண்ணால் எப்படி பாஸ் பண்ணுவாங்க நீங்கள் புரிஞ்சுட்டீங்க சார். அந்த மாட்டுகள் பண்ணால் கொடுக்குறாங்க சார் டீச்சர் சரியா. சார் நீங்கள் ஃபீல்க்கு நீங்கள் அப்படின்னா நீங்கள் பண்ணால் வேல்யூஷனில் பண்ண நீட் ரோலுக்காக நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. மாதிரி பண்ணால் டீச்சர் பண்ண என்கிட்ட சொல்கிறாங்க சரியா. ஸோ ரிசல்ட் பண்ணால் சார் ரிசல்ட் பண்ண சொல்லுங்கள் சார். ரிசல்ட் அப்டேட் என்ன இருக்குன்னா ஸோ ரிசல்ட் பார்த்தா உங்களுக்கு பண்ணால் இது பண்ண ஸ்டூடெண்ட்டு டென்டிவ் டைம் டேபிள் என்ன சொல்லிட்டாங்கன்னா May 8னா 12க்கு, May 20னா 10க்கு. ஆனால் இப்போ பண்ணால் ரிசல்ட் பண்ண ஒரு அப்டேட் பண்ண கற்றுருக்கு சார் சரியா. சரி என்ன அப்டேட் இருக்குன்னா 12th தாங்க முன்கூட்டி பண்ண எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்கூட்டி பண்ணால் ரிசல்ட் பண்ணால் வெள்ளாடுக்கோங்க. என்ன பண்ணால் அப்போ பண்ணால் கஷ்டம் பண்ணால் வரக்கூடாதுங்க. 10th இது பண்ணால் காலேஜ் பண்ணால் போவாங்களே 12th ஆட்டோ பண்ணால் கால் போவாங்க. ஸோ கால் பண்ணால் கஸ்டமர் பண்ணால் வரக்கூடாதுங்க. ஏன்னா குரூப் பண்ணால் அட்மிஷன் குரூப் பண்ணால் ஃபுல் ஆகும். அப்போ பண்ணால் டிஸ்டர்ப் பண்ணால் ஆகக்கூடாதுங்க. பேரண்ட்ஸ்க்கு சரி டீச்சர்ஸ்க்கு சரி ஸ்டூடெண்ட்க்கு சரி. ஸோ அதுக்காக பண்ணால் முன்கூட்டி பண்ணால் அறிவிச்சுன்னா ஸ்டூடெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். பேரண்ட்ஸ்க்கு எல்லாம் டீச்சர் பண்ணால் நல்லாயிருக்கும். அது மாதிரி பண்ணால் கோடிக்கு பண்ணால் நம்ம மும்பை மிஸ் வச்சுட்டாங்க. ஒரு மீட்டிங்கில் பண்ணால் போயிட்டு தான் இருக்கும் சார். கம்மிங் பண்ணால் டேஸ் இந்த மீட்டிங் பண்ணால் டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு பாசம் May 2 இல்லை பண்ணால் May 3 கண்டிப்பாக சார். பண்ண 2 டேட் ஒரு டேட் பண்ணால் கண்டிப்பாக சார் ரிசல்ட் பண்ண அப்ளை அனௌன்ஸ் பண்ணால் பண்ணுவாங்க சரியா சார். ஸோ நிறைய சான்ஸ் இந்த டேட் பண்ணால் ரிசல்ட் பண்ணால் கண்டிப்பாக சார் அனௌன்ஸ் தான் பண்ணுவாங்க. May 2 இல்லை May 3 சரி. 10th சரி 12th சரி ஒரு நாள் பண்ணால் ரிசல்ட் பண்ணால் ரிசல்ட் பண்ணால் ஒரு நாளுக்கு இப்படா இருக்கும் இல்லை தனித்தனி டேட் பண்ணால் ரிசல்ட் பண்ணால் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி நீங்கள் கேட்குன்னா நிறைய சான்ஸ் இருக்குது சார். ஒரு நாளைக்கு மட்டும் தான் பண்ண ரிசல்ட் பண்ணால் அனௌன்ஸ் பண்ணால் பண்ணுவாங்க. 10th பண்ணால் மார்னிங்கு, 12th பண்ணால் ஆஃப்டர்நூனில் பண்ணால் ஆப்போசிட் பண்ணுவாங்க சார் சரியா. மோஸ்ட்லி வருஷம் இது மாதிரி தான் நடக்க போகுது சார். 10th பண்ணால் ஆஃப்டர்நூன், 12th பண்ணால் மார்னிங்கில் 12th பண்ணால் ஆஃப்டர்நூன், 10th பண்ணால் மார்னிங் பண்ணால் சேஞ்ச் தான் ஆகும் சார். இதை வாட்டி என்ன பண்ணுவாங்க தெரியல. இல்லை 2 கிளாஸஸ்க்கு தனி டேட் பண்ணக்கூட பண்ணால் சான்ஸ் இருக்குது சார். மேபி பண்ணால் 10th பண்ணால் May 2, 12th பண்ணால் May 3 கூட பண்ணால் நிறைய சான்ஸ் இருக்குது சார். பார்ப்போம் என்ன மாதிரி தான் நம்ம அம்மே பண்ண டிக்ளேர் பண்ணுவாங்க சார். ரிசல்ட் போட்டு இருக்கும் சார். ஸ்டில் நான் நான் அனௌன்ஸ் பண்ண இருக்குல்ல சார் சரியா. நம்ம அம்பேர்மெக்ஸ் பண்ண எல்லா டீச்சர் என்ன சொல்லிட்டாங்கன்னா 10th சரி 12th எல்லாம் ஒரு நாளைக்கு பண்ணால் ரிசல்ட் பண்ணால் அனௌன்ஸ் பண்ணிக்கோங்க. எதுக்கு பண்ணால் வேறு டேட் பண்ணால் போடுறீங்க. அது மாதிரி பண்ணால் நிறைய பண்ணால் ஆர்எஸ்எஸ்ஐ பெட்ரோல் கேஸ் இது மாதிரி கோடிக்கு பண்ணால் நம்ம மும்பை மிஸ் கிட்ட பண்ணால் வச்சுட்டாங்க சார் சரியா. சரி பண்ணால் ஒரு ஹாப்பி நியூஸ் தான் இருக்குது சார். முன்கூட்டி பண்ணால் ரிசல்ட் பண்ணால் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் பண்ணால் முன்கூட்டி ரிசல்ட் பண்ணால்
அனௌன்ஸ் பண்ண டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸோ நல்லா பண்ணால் ஸ்டூடெண்ட்க்கும் சரி டீச்சர்ஸ்க்கு பேரண்ட்ஸ்க்கு நல்லா தான் இருக்கும் சார். மனசு பண்ணால் ரொம்ப ரிலாக்ஸ்டாக அது மாதிரி பண்ணால் பேச்சு வந்துட்டு பண்ணால் இது மாதிரி மீட்டிங்கில் பண்ணால் நட்டு இது மாதிரி பண்ணால் மீட்டிங் பண்ணால் பேச்சு பண்ணால் போட்டாங்க சரியா. ஸோ கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்டு இது வந்துட்டு ஸோ இன்றைக்கி பண்ண விளையாடுவாங்கன்னா இந்த அனௌன்ஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணுவாங்க. கண்டிப்பாக டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா உண்மையாக கண்டிப்பாக நான் அப்போ நான் பண்ணப்போ சார் மறக்காம சான்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க சார். மறக்காமல் சரியா. அப்போட்டா பண்ண ரிசல்ட் டேட் பண்ணால் முன்கூட்டி பண்ண எலெக்ஷன் பண்ணால் May 5 இருக்கும் சார். சரி அது முன்கூட்டி பண்ணால் ரிசல்ட் பண்ணால் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா 10th சரி 12th சரி கண்டிப்பாக சார் நான் பண்ணப்போ சார் கண்டிப்பாக சார் பண்ணால் வெயிட் பண்ணிக்கோங்க சார். ப்ளீஸ் கொஞ்சம் நான் பண்ணால் வெயிட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சார் நான் அனௌன்ஸ் பண்ண போடு இதாக பண்ணால் நான் பப்ளிஷ் பண்ண வெயிட் பண்ணி தான் சொல்லிட்டாங்க. ஸ்டூடெண்ட்க்கு வெயிட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சார் என்ன இருக்குது மோஸ்ட்லி பண்ணால் May 2 இல்லைப்பா May 3 பண்ணால் கண்டிப்பாக ரெண்டு டே பண்ணால் ஒரு டே கண்டிப்பாக சார் செலக்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா என்ன டேட் பண்ணால் கொடுத்தாங்க டென்டிவ் பண்ண ரிசல்ட் பண்ண என்ன டேட் பண்ணால் கொடுத்தாங்கன்னா May 8னா 12க்கு May 20னா 10க்கு அது மாதிரி தான் பண்ணால் மோஸ்ட்லி அது மாதிரி ஒன்று பண்ணால் எனக்கு மாட்டிடுவேன். ஸோ என்ன பண்ணால் எவ்வளோ சீக்கிரம் பண்ணால் இந்த பேப்பர் வேல்யூஷன் பண்ணால் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா கேம்ப் பண்ணால் ஒரு 6 daysனால் அப்போ பண்ணால் இது எலெக்ஷன் ரிசல்ட் பண்ணால் முன்கூட்டி பண்ண ரிசல்ட் பண்ணால் டிக்ளேர் பண்ணுவாங்க. இது மாதிரிலாம் பேசுகிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் சரியா. ஸோ வெயிட் பண்ணிக்கோங்க சில குட்டி சரியா. இன்னும் பண்ணால் ஸோ டேஸில் பண்ணால் கண்டிப்பாக சார் நான் அறிவிச்சுட்டாங்க. கண்டிப்பாக சார் நான் பண்ணப்போ ஸோ மறக்காம சார் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணிட்டான் அப்போட அதில் பண்ணிட்டு மாதிரி அப்ளேட் பண்ண தெரிஞ்சுமே சார். இன்றைக்கி ரிசல்ட் அப்டேட்டினா இருக்குது பண்ண தெரிஞ்சுமே சார். ஸோ மறக்காம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் சார். மறக்காம ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இந்த வீடியோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஓகே சில குட்டீஸ் பை பை ஸ்டூடெண்ட். இந்த அப்ளேட் இருக்குது சார். இந்த அப்ளேட் பிடிச்சிருக்கா எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க சார். அவங்களுக்கு பண்ணால் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக முடியும் சார் ரிசல்ட் போக்கும் சரியா. ஸோ கண்டிப்பாக சார் May 2 இல்லைப்பா May 3 பண்ணால் கண்டிப்பாக சார் சான்ஸ் மட்டிங் நான் ஸ்டூடெண்ட் 90% மேலே பண்ணால் சான்ஸ் மட்டிங் மார்க்கு 2 டே இருப்பாங்க. ஒரு டே கண்டிப்பாக சார் செலக்ட் பண்ணுவாங்க. 10th சரி 12th சரி பண்ணால் 10th தனியாக டேட்க்கு பண்ணால் சேஞ்ச் பண்ணால் பண்ணிட்டாங்கன்னா 10க்கு தனியாக 12க்கு பண்ணால் தனியாக டேட் சேஞ்ச் கண்டிப்பாக சார் நான் பண்ண போது சரி நான் ரிசல்ட் பண்ண டேட் என்ன இருக்குது இப்படி இருக்குது கண்டிப்பாக சார் நான் பண்ணப்போ சரிடா நான் வாலசி பண்ண போயிட்டு தான் இருக்குது. சரி டேஸ் பண்ணால் கன்ஃபார்ம் ஆச்சா கண்டிப்பாக சார் நான் பண்ணப்போ ஸோ மறக்காம சார் சப்போர்ட் பண்ணுங்கள் சார். மறக்காம ஸோ ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ சார் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காம சார் சப்போர்ட் பண்ணுங்கள் சார். மறக்காம கெட்ஸ் இட் பை பை ஸ்டூடெண்ட்.